அவர்களை காக்காவிட்டால் நாங்கள் இந்த இடத்துல வந்து நிற்க முடியாது. அவர்களை பாதுகாக்கிற தெய்வம், பறந்து காக்கிற பட்சியை போல எங்களை காத்து கொண்டிருக்கிற தேவன். எங்கள் பக்கத்திலே 1000 பேரும் இடதுபுறத்திலே 16,000 பேரும் விழுந்தாலும் எதுவுமே எங்களை சேதப்படுத்தாதபடி காத்து வருகிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முடிந்தவர்கள் கைகளை உயர்த்தி கைகளை தட்டி ஆண்டவரே
நன்றி ஐயா நன்றி ஐயா நல்லவரே நன்றி ஐயா நன்றி ஐயா வல்லவரே நன்றி ஐயா நன்றி ஐயா நல்லவரே நன்றி ஐயா நன்றி ஐயா வல்லவரே நன்றி ஐயா நன்றி ஐயா நல்லவரே நன்றி ஐயா நன்றி ஐயா வல்லவரே இம்மட்டும் காத்தீரே நன்றி ஐயா இனிமேலும் காப்பீரே நன்றி ஐயா இம்மட்டும் காத்தீரே நன்றி ஐயா இனிமேலும் காப்பீரே நன்றி ஐயா நன்றி ஐயா நன்றி ஐயா நல்லவரே நன்றி ஐயா நன்றி ஐயா வல்லவரே ஹalleluya ஆமென். Thank you, sister. Hallelujah. Please be seated. Thank you. ස්වාමීන් වහන්සේට මහිමය වේවා. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ස්වාමීන් වහන්සේගේ බලවත් දාසයා මේ අප හමුවේ සිටින මොහොතේ අපි අත්පොළ සන්නාදන් වේලා දාසයව පිළිගනිමු. தேவனுடைய ஊழியர் இருக்கிறதினால் கரங்களை தட்டி வரவேற்றுக் கொள்வோம். Thank you. පළමුව ස්වාමීන් වහන්සේට ස්තුති කරනවා ස්වාමීන් වහන්සේ ප්‍රකාශ කළා වූ වචන අපට සත්‍යතාවයෙන් අත්දකින්න දීලා තියෙන කරුණාව නිසා. கர்த்தருடைய வார்த்தை எங்களை பலப்படுத்த இருப்பதினால் அவருக்கு முதலாவது நன்றி சொல்லுகிறோம். ශිෂ්‍ය සීකමික කලින් සඳහන් කළා වගේ පළවෙනි මාසයේම උන්වහන්සේගේ දාසය තුලින් නිදහස් කළා වූ අනාගත වාක්‍ය දැනට මේ නිදරව ඉදිරියනවා. சிஸ்டர் ஷேகா அவர்கள் கூறியது போல தேவனுடைய ஊழியக்காரர்களால் சொன்ன தீர்க்க தரிசனங்கள் நேரத்தோடு நடந்திருக்கிறது. ගීතාවලියේ දෙවනි පරිච්ඡේදයේ කියනවා ස්වාමීන් වහන්සේගේ විවස්ථාව සීකරන මනුෂ්‍යයා ප්‍රෑදාව මෙලේ කරන මනුෂ්‍යයා ආශිර්වාද ලදී කියලා. சங்கீதம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரமும் 2ஆம் அதிகாரமும் சொல்லுகிறது. வேதத்திலே தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ඔව් දියනවා ළඟ හිඳපු නොමලවෙන කොළ ඇති ගසක් හා සමාන වන්නේ ඔහු කරන සියල්ල සඵලවන්නේ කියලා කියනවා. அவன் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு கனி தருகிற திராட்சை செடியை போலிருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று வேதம் சொல்கிறது. අපි ස්වාමීන් වහන්සේගේ විවස්ථාවත් එක්ක ඉන්නවද? ස්වාමීන් වහන්සේ අපව ආශිර්වාද කරනවා. நாம் தேவனுடைய வார்த்தையோடு இருக்கிறோமா அப்பொழுது தேவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். ඒ වගේම අපි කලටත් අකලටත් පළ දෙන ගසක් අපි වෙනවා. அப்படியாக நாம் எல்லா காலத்திலும் கனி தருகிற திராட்சை செடியா இருப்போம். ඇලක් ළඟ තියෙන ගහක් ඒකේ ගහේ නියම් කාලේවත් කොළ වේලෙන්නේ නැහැ. நதியோரமாய் இருக்கிற செடிகளிலே வெயில் காலத்திலே கூட இலைகள் உதிராது. මොකද නිතරම දියසීරාව උරා ගන්න නිසා ඒ ගස ශාස්ත්‍රීයව තියෙනවා වසරේ පුරාම. ஏனென்றால் அந்த நீர் கால்களில் இருக்கிற தண்ணீர் அதற்கு செழிப்பை கொடுத்து கொண்டிருக்கு. අපි ස්වාමීන් වහන්සේගේ වචනයට යමු. நாங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு செல்வோம். යොහාන් 1 යොහාන් 3 වෙනි පරිච්ඡේදයේ 13 14 පද. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பார்ப்போம். 3-4 வார்த்தைகள். සහෝදරයනි ලෝකයා නුඹලාට වෛර කරන්නේ නම් මවිත නොවේලා. අප සහෝදරයන්ට ප්‍රේම කරන බැවින් අප මරණින් ජීවනයට පැමිණ සිටින බව දනිමුව. ප්‍රේම නොකරන දැනැත්තේ මරණයේ පවතී. 1 John chapter 3 verse 13-14. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள். என் சகோதரரே, உலகம் உங்களை பகைத்தால் ஆச்சரியப்படாதிருங்கள். நாம் சகோதரத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். சகோதரத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான். ප්‍රේමයේ වර්ධ තිබෙනවා. නමුත් මම මේ ප්‍රේමයේ එක පැතිකඩක් සභාවට කතා කරන්න යන්නේ. அன்பிலே அநேக வகுப்புகள் உண்டு. அதிலே ஒரு பகுதியை மற்றும் சபைக்குரியதை பேசுகிறேன். එලිදව දෙවෙනි පරිච්ඡේදයේ කතා කරනවා ඔබට ගොඩාක් තලින්ද තියෙන්න පුළුවන් හැබැයි පළමු ප්‍රේමය අත්හැරියොත් ඒක ගැන මම විභාග කරන්න යනවා කියලා ස්වාමීන් වහන්සේ. வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் சொல்கிறார், எல்லா தாளந்துகளும் உனக்கு இருக்கலாம், ஆனால் உன் ஆதி அன்பை விட்டாய் என்று எனக்கு ஒரு குறை உண்டு என்று. අද ලෝකයේ බය පැමිණලා තියෙන මොහොතක්.
இன்று உலகத்துக்கு ஒரு பயம் வந்த ஒரு நேரமா இருக்கிறது. And පෙරේද උදෑසන මම ඉන්න ප්‍රදේශයේ කිලෝමීටර් 5ක් වටේට භූමිකම්පාවක් ඇති වුණා. முந்த நாள் நான் சுற்றி இருக்கிற இடத்திலே 5 கிலோமீட்டர் அருகிலே பூமி அதிர்ச்சி உண்டாச்சு. මම කවදාවත් මේ දේශය තුළ එවැනි දෙයක් බලාපොරොත්තු වෙන්නේ නැහැ. මම දැනගෙන හිටියෙත් නැහැ. நான் இந்த தேசத்தில் அப்படி ஒன்றை எதிர்பார்க்கவும் இல்லை, அப்படி ஒன்றை அறிந்ததும் இல்லை. හැබැයි ස්වාමීන් වහන්සේගේ අනාගත වක්තෘ තුලින් මේ දේශයට ඒ ලංකාවේ ඉඳලා ජේසු ජීවමානයේ සභාව මේ මුළු ලෝකෙටම උන්වහන්සේගේ වචනය එළිදරව් කරා. ஆனால் தேவனுடைய ஊழியக்காரர் மூலம் இயேசு ஜீவிக்கிறார். இலங்கையிலே இருந்து உலகமெல்லாம் தீர்க்கதரிசனத்தை சொன்னார்கள். කැනඩාවට, බ්‍රිතාන්‍යයට, ඉතාලියට, ඒ වගේ මේ ආසියාතික රටවල් වලට, පාකිස්තානයට, ඉන්දියාවට ස්වාමීන් වහන්සේගේ වචනේ නිදහස් කරලා ඉවරයි. இங்கிலாந்துக்கும் கனடாவுக்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் தீர்க்கதரிசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ඒක තමයි මම මුලින්ම සඳහන් කරේ මේ වර්ෂයේ මුලදීම අපි නිදහස් කළා වූ අනාගත වාක්‍යයක් දැක්කා. ஆகவேதான் இந்த வருடத்தின் ஆரம்ப பகுதியிலேயே சொல்லப்பட்ட தீர்க்கதரிசனங்களின் நிறைவேறுதலை கண்டு கொண்டிருக்கிறோம். ලෝකේ මොන දේ වුණත් දැන් අපි කොයි වෙලාවක කතා කරලා කියන්නේ අනේ බ්‍රදර් ආඥා කරන්න මෙන්න මේව කරදරයක් මේව ගන්නවතුරක් මේව විනාශයක් වෙනවා කියලා දැන් අපි කියන්නේ නැහැ. இந்த காலங்களிலே யாருமே எனக்காக இப்படி ஜெபியுங்கள், இந்த வேலைக்காக ஜெபியுங்கள், இந்த பிரச்சனைக்காக ஜெபியுங்கள் என்று சொல்வதை கேட்க முடியாமல் இருக்கிறது. ස්වාමීන් වහන්සේ නොදැන මේ කිසි දෙයක් වෙන්නේ නැහැ. උන්වහන්සේගේ දාසයන්ට කල්ලාතුනේ සියල්ල දන්වා තිබෙනවා. கர்த்தர் அறியாமல் ஒன்றுமே நடப்பதில்லை, அதை தீர்க்கதரிசிகளுக்கு ஆண்டவர் அறிவிக்கிறார். ඒක නිසා මේක මනුෂ්‍යවට බය පැමිණිච්ච කාලයක්. ஆகவே இவைகள் மனுஷனுக்கு பயம் உருவாகிற ஒரு காலமாக இருக்கிறது. සහෝදරයනි ලෝකයා නුඹලාට වෛර කරන්නේ මවිත නොවෙලා. අප සහෝදරයන්ට ප්‍රේම කරන බැරි අප මරණින් ජීවනයට පැමිණ සිට බව අපි දන්නවා. ප්‍රේම නොකරන තැනදී මරණේ පවතී. ස්වාමීන් වහන්සේට ප්‍රේම කරන මනුෂ්‍යයා විතරම ජීවනයක් එක්ක සිටිනවා. கர்த்தரோடு அன்பு செய்கிற மனுஷன் எப்பொழுதும் ஜீவன் உள்ளவனாக இருப்பான். මොකද මේ දේවල් මේ විපත්ති මේ රෝග මේ විස බීජ මේ අනතුරු මේ ස්වාභාවික විපත් සියල්ල ස්වාමීන් වහන්සේ දැකලා උන්වහන්සේගේ දරුවන්ට දැනුම් දීලා ඉවරයි. இவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் கண்டு தன் தீர்க்கதரிசிக்கு அறிவித்திருக்கிறார். வருகிற பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், வியாதிகள், யுத்தங்கள், பிரச்சனைகள், அழிவுகள் எல்லாவற்றையும் சொல்லியிருக்கிறார். අපිට පුළුවන් ස්වාමීන් වහන්සේගේ පාමුල ධනෙ ඉඳලා මේ විපත්ති පමා කරන්න මේව වෙනස් කරන්න කියලා ස්වාමීන් වහන්සේ ආඥා කරන්නේ. எங்களால் கூடும் தேவனுடைய பாதத்திலே இருந்து ஜெபித்து ஆண்டவரை இதிலிருந்து காப்பாற்றும் என்று கேட்குவதற்கு ඔබත් මමත් ආඥා කරොත් निराहारව හිටියොත් ස්වාමීන් වහන්සේට කන්නලව කරොත් ආබ්‍රහම් කරන කන්නලව ඇසුව දෙවියන් වහන්සේ ඔබේ මගේ ආඥාව අසන්න යනවා. ஆகவே ஆபிரகாமின் ஜெபத்தை கேட்ட தெய்வம் நீங்களும் நானும் ஜெபித்தால் அதையும் கேட்க நல்லவராய் இருக்கிறார். ලෝකේ මනුෂ්‍යයන්ට බය පැමිණෙන මොහොතේදී ඒක පහ කරන්න කවුරුවත් නැහැ. மனுஷனுக்கு உலகத்திலே பயம் உண்டாகிற நேரத்தில் அதை நீக்க எந்த மனுஷனாலும் கூடாமல் இருக்கிறது. සහෝදර සහෝදරිය ඔබත් මමත් ස්වාමීන් වහන්සේගේ වචනේ අරගෙන ලෝකයට යනවා. சகோதரனே சகோதரியே நானும் நீங்களும் தேவனுடைய வார்த்தையை எடுத்து உலகத்துக்கு செல்கிறோம். හැබැයි ප්‍රේමේ නැති මනුෂ්‍යයන් අපිව පිළිගන්න එකක් නැහැ. தேவனுடைய அன்பில்லாத மனுஷன் நம்மை ஏற்றுக்கொள்ள மாட்டார். අපිට ලෝකයෙන් ප්‍රේමය බලාපොරොත්තු වෙන්න පුළුවන් කමක් නැහැ. எங்களுக்கு உலகத்தின் அன்பை எதிர்பார்க்க முடியாது. ඒක නිසා තමයි සියලු බාධාවල් දරාගෙන ස්වාමීන් වහන්සේගේ ප්‍රේමය අරගෙන අපි ලෝකයට යන්නේ. ஆகவேதான் எல்லா தடைகள் வந்தாலும் அவைகளை தாங்கிக் கொண்டு தேவனுடைய அன்பை உலகத்துக்கு எடுத்துச் சொல்லுகிறோம். ඒක නිසා තමයි යේසුස් වහන්සේ කුරුසපත් වුණේ ඔබෙත් මගෙත් පාපේ උදෙසා. ஆகவேதான் ஆண்டவராகிய இயேசு எங்களுக்காக சிலுவை ஏறினார். ස්වාමීන් වහන්සේ කියනවා වචනයෙන් සහ දිවෙන් නොව සැබෑකමින් ප්‍රේම කරන්න කියලා. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது வார்த்தையினால் மட்டுமல்ல, உங்களுடைய உதடுகளினால் மட்டுமல்ல, உண்மையாகவே மெய்யாகவே அன்பு செய்யுங்கள் என்று. අපි සුමානංචි අරගෙන යන්නේ මනුෂ්‍යගේ ගෞරවය බලාපොරොත්තු වෙන්නේ නෙවෙයි. நாங்கள் சுவிசேஷத்தை எடுத்து செல்வது மனுஷனுடைய கௌரவத்தை எதிர்பார்த்தால். ස්වාමීන් වහන්සේගේ සේවකයෝ පොළවේ ගෞරවය බලාපොරොත්තු වෙන්නේ නැහැ. தேவனுடைய ஊழியக்காரர்கள் உலகத்தின் கௌரவத்தை எதிர்பார்ப்பதில்லை. ඒ අය බොහෝ දේවල් වලට මුහුණ දෙන්න බලාගෙන ස්වාමීන් වහන්සේගේ ආඥාව ආරක්ෂා කරගෙන සේවය කරනවා. அவர்கள் எத்தனையோ பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து கொண்டு தேவனுடைய நிபந்தனைகளை கடைபிடிக்க பார்க்கிறார்கள். ජේසු ජීවමාන සභාව ස්වාමීන් වහන්සේ කියනවා ආඥාව ආරක්ෂා කරගෙන සේවය කරන සභාව. இயேசு ஜெபிக்கிறார், ஊழியம் தேவனுடைய நிபந்தனைகளை கடைபிடித்து எடுத்துச் சொல்லுகிற சபை. ඒක නිසා යෝහන් සුභාරංචි 3:18 කියනවා වචනයෙන් නො ක්‍රියාවෙන් ප්‍රේම කරන්න කියලා. ஆகவே ஒன்று யோவான் 3:13 சொல்லுகிறது, கிரியையினால் நீங்கள் உங்கள் அன்பை வெளிப்படுத்துங்கள்.
මාගේ ප්‍රිය දරුවෙනි වචනයෙන්වත් දිවෙන්වත් නොව ක්‍රියාවෙනුත් සදාවෙනුත් ප්‍රේම කරමු. வார்த்தை முதலினாலும் மட்டுமல்ல கிரியையினாலும் உங்கள் அன்பினாலும் உண்மையிலே அன்பு செய்யுங்கள். අපි අවුරුදු දෙකකට ආසන්න කාලයක් ස්වාමීන් වහන්සේගේ පාවල නිරාහාරයෙන්ුත් සේවයෙන්ුත් යටත්ව සිටිනවා. கிட்டத்தட்ட 2 வருஷ காலமாக நாங்கள் உபவாசத்தோடும் ஜெபத்தோடும் இங்கு ஆராதனைகளை தேவ பாத்திலே செய்திருக்கிறோம். ස්වාමීන් වහන්සේගේ අනාගත වක්තෘ තුලින් ප්‍රකාශ කළ වූ සේවයක් මේ සේවය. தேவனுடைய தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்ட ஒரு ஊழியம் இந்த ஊழியம். ඒක නිසා අපි මේ සේවය උසවගෙන ස්වාමීන් වහන්සේගේ කැමැත්ත කරමින් සිටිනවා. ஆகவே எங்களால் முடிந்த மட்டும் இந்த ஊழியத்தை தூக்கி சென்று தேவனுடைய வேலைகளை செய்கிறோம். ලබන මාසෙ ඊළඟ මාසෙ අපි ලංකාව තුල ඒ කන්වෙන්ෂන් එකට සූදානම් වෙන කාලය. மார்ச் மாதம் நாங்கள் அடுத்த மாதம் கன்வென்ஷனுக்கு இலங்கையிலே ஆயத்தம் பண்ணுகிற காலங்கள். ලංකාවේ දේශිතුමාන සේවයේ දේශයේ මුරකරු ලෙස සිටින සභාවක්. இலங்கையிலே இயேசு ஜெபிக்கிற ஊழியம் ஒரு காவலனாக நிற்கிற ஒரு ஊழியம். සාකා සභාවල 40 වැඩි ප්‍රමාණයක් තියෙනවා. ඒවට උපස්ථාන කරන්න ඕන. இலங்கையிலே 40 கிளை சபைகளுக்கு மேலே உள்ள அவைகளுக்கு உதவ வேண்டும். ඒ අතර තවත් අවට සම්මේලන වලට සහභාගී වෙන්න ඕන. எத்தனையோ வெளிக்கூட்டங்களுக்கு கலந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. එහෙම තබාගෙන ස්වාමීන් වහන්සේගේ මනුෂ්‍ය මේ සේවයට මේ සභාවට ප්‍රේම කරන නිසා අද දවසේ මේ මොහොතේ සිටිනවා අපිත් එක්ක. ஆனால் தன்னுடைய ஊழியர்கள் இந்த ஆலயத்தில் அன்பு வைப்பதினால் ஊழியர்களுக்கு வருகை தருகிறார்கள். මේ දරුවෝ තනි කරන්නේ නැතුව ඒ පියෙක්ගේ තියෙන සෙනෙහස මේ සේවයට දෙන්න මේ මොහොතේ අපිත් එක්ක සිටිනවා. தகப்பனுடைய அன்பை போலான அன்பு இங்கு கிடைக்க வேண்டும் என்று நிற்கிறார்கள். අපිට හොඳ මවෙක් පියෙක් සිටිනවා ආත්මික නායකත්වයට. ஆத்மீகத்திலே நல்ல தாய் தகப்பனும் இருக்கிறார்கள். ඒක ප්‍රේමයේ වචනේ නො සැබෑකමින් මොන ඔප්පු කරලා තියෙනවා. அவர்கள் வார்த்தையிலே அல்ல கிரியையிலே அவர்கள் காட்டியிருக்கிறார்கள். අපි මේ දේවල් ප්‍රකාශ කරේ නැත්නම් මේ විද්‍යාවේ මේ පොළවari පොළවල ස්වාමීන් වහන්සේ කතා කරයි. நாங்கள் இதிலே மௌனமாய் இதை சொல்லாமல் இருந்தால் இந்த மதிலையோ நிலத்தையோ கொண்டு கடவுள் அசைத்து பேசுவார். මේ තරම් කාලයකට ස්වාමීන් වහන්සේගේ දාසයන් මේව දරාගෙන අපිට උපස්ථාන කරමින් සිටිනවා. அப்படியான ஒரு காலத்தில் எல்லாவற்றையும் அவர்கள் அனுபவித்துக் கொண்டு எங்களுக்காக ஊழியர்களை செய்கிறார்கள். සේවයේ ලේසි නෑ ස්වාමීන් වහන්සේත් එක්ක. ஊழியம் விலகுவல்ல ஆண்டவருடைய வேலையிலே. විශේෂයෙන්ම ජේසුස් මෑස සභාවත් එක්ක සේවයේ ලේසිම නෑ. இயேசு ஜீவிக்கிற ஊழியத்தோடு செய்கிற ஊழியம் விலகவே இல்லை. පාස්ටර් කෙනෙක් කිව්වා ජේසුස් මෑස සේවයේ කරන බව දැනගෙන පාස්ටර් ජීසස් ක්‍රිස්තුත් එක්ක යන්නේ ලේසි නෑ නේද? කඩුව අතේ තියාගෙන නේද ඔය ඉන්නේ. ஒரு போதகர் சொன்னார், இயேசு ஜீவிக்கிற ஊழியத்தோடு நீங்கள் செய்கிறீர்களா? அப்படியானால் ஒரு பட்டயத்தோடு வேலை செய்வது போல அல்லவா என்று கேட்டார். නිතරම ශුද්ධ කමින්ද සැබෑ කමින්ද සේවයේ තිබෙන්න ඕන. எப்பொழுதும் பரிசுத்தத்தோடும் உண்மையோடும் அந்த ஊழியம் காணப்பட இருக்கிறது. මේ සේවයේ සියලු අභියෝග සියලු බාධාවල් දරාගෙන මේ සේවයේ ස්වාමීන් වහන්සේගේ නාමය ඔසවන්න ඕන කියන හදවතින් ඒ ආත්මික පියවරුන් මේ සේවයේ සිටින නිසා ස්වාමීන් වහන්සේට ගෞරව කරනවා. எந்த சவால் வந்தாலும் தடைகள் வந்தாலும் ஆண்டவரை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக இந்த ஊழியர்கள் நிற்கிறார்கள் என்பது எங்களுக்கு சந்தோஷம். මේ සභාවට ප්‍රේම කරනවා ස්වාමීන් වහන්සේට ප්‍රේම කරනවා. சபைக்கு அவர்கள் நேசம் செய்கிறார்கள், ஆண்டவருக்கு அன்பு செய்கிறார்கள். මම මේ ස්ථානෙට බොහෝ ඉඳලා පැමිණෙන්නේ මම මේ ස්ථානෙ එනකලත් මම මේ ස්ථානෙ නැවත නිවස කරා යන කරත් ඔවුන්ගේ හදවතේ මම ගැන තිබෙනවා. நான் அப்பொழுது தூரத்திலிருந்து வருகிற ஒருவர் அவ்வளவு தூரம் நான் வந்தாலும் போனாலும் அந்த போய் முடியும் வரையும் அவருடைய இருதயத்திலே எங்களை குறித்து அவர்கள் நினைக்கிறார்கள். බොහෝ අවස්ථාවල සේවයට එනකොට එන අනතුරු වලදී මට කල්තියා දැනුම් දීලා තිබෙනවා. ඒ වගේම මම දෙසැම්බර් 24 වෙනිදා නැවත නිවසට යන අවස්ථාවේ ඒ දරුවන් තුල සිදුවුණා වූ යම්කිසි තත්ත්වයක් ගැන මට කලින්ම බ්‍රදර් මාව දැනුවත් කළා. எனக்கு அநேக வர இருந்த ஆபத்துகளை எல்லாம் அவர் கூறுவார்கள். இந்த 24ஆம் தேதி டிசம்பர் நான் பிள்ளைகளோடு வந்து போகும் பொழுது ஒரு காரியம் நடந்தது. அதையும் உடனே போனில் அவர்கள் தொலைபேசியிலே பேசி சொன்னார்கள். ஆகவே தைரியமாக இருந்தேன். මේ හැම දෙයක්ම ස්වාමීන් වහන්සේගේ දාසයන් දරාගෙන තමන්ගේ දරුවන්ගේ සේවයන් වලට උපකාර කරමින් සිටිනවා. எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டுதான் தங்களுடைய பிள்ளைகள் என்று ஊழியர்களிலே அவர்கள் உறுதுணையாய் நிற்கிறார்கள். මේ කිසිම බරක් සේවයේ කිසිම බරක් අපි කිසි කෙනෙකුට ඔය අතහැරලා නැහැ. හැම දෙයකම ඒ සිස්ටර් සීගත් බල පිස්ටිත් ඒ සේවයට උරදීගෙන සිටිනවා. அவர்கள் சிசுஷேகா எப்படியாயினும் இந்த ஊழியர்களுக்கு உறுதுணையாய் நின்று எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டு நிற்கிறார்கள். ඒක තමයි සැබෑකමින් ස්වාමීන් වහන්සේට ප්‍රේම කරන්නේ. அதுதான் உண்மையாய் அன்பு செய்கிற ஊழியர். ඒ වචනයට පමණක් සීමා වෙලා නැහැ. அவர்கள் வார்த்தையினால் மட்டும் கட்டுப்படவில்லை. ඒ වගේම ස්වාමීන් වහන්සේ ඉදිරියේ අපි ප්‍රේමයෙන් සම්පූර්ණව සිටින්න ඕන. அதே போல நாங்கள் தேவனிடத்திலும் உண்மையான அன்பு
அன்போடு இருக்க வேண்டும். මනුෂ්‍යයෝ තුළ අපි දකින බොහෝ ප්‍රේමයන් තිබෙන්නේ ඒවා හරිම ව්‍යාකූලයි. இன்றைக்கு நாம் மனிதனிடம் காண்கிற அன்புகள் வித்தியாசமாக இருக்கிறது. අපේ හදවත තුළ තියෙන ප්‍රේමය අපිට දොස් කියන්න නැතුව තිබෙන්න ඕන. எங்களுடைய இதயத்தில் இருக்கிற அன்பு எங்களை ஒரு நாள் குற்றப்படுத்தாது இருக்க வேண்டும். දෙවියන් වහන්සේ ඉදිරියේ අපේ ප්‍රේමය නිර්මිතව තිබෙන්න ඕන. எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களுடைய அன்பு நிலையாக இருக்க வேண்டும். අපි අද දකිනවා සමහර පවුල් අතර ප්‍රශ්න, රටවල් අතර ප්‍රශ්න, රැකියාව අතර ප්‍රශ්න, දරුවෝ දෙමව්පිය අතර ප්‍රශ්න, නොයෙක් තැන්වල ව්‍යාකූල තත්ත්වයක් තිබෙන්නේ. இன்று பாருங்கள், உலகத்திலே நாடுகளுக்கு நாட்டு பிரச்சனைகள், குடும்பங்களுக்கு பிரச்சனைகள், வேலை தரத்திலே பிரச்சனைகள், பிள்ளை பெற்றோருக்கு என்று அநேக பிரச்சனைகளுக்குள்ளே குழம்பிக் கொண்டிருக்கிறார்கள். මට මතකයි කුඩා කාලේ එක පවුලක ඒ අංකල් එක පිකාණක් බින්දොත් ඇන්ටි පිකාන් දෙකක් බිඳිනවා. எனக்கு தெரியும், ஒரு அங்கிள் இருக்கிறார். அவர் ஒரு கோபத்திலே ஒரு பீங்கானை உடைத்தால் ஆண்டி 2 பீங்கான்களை உடைப்பார்கள். ඒ වගේම තවත් පවුලක් හම්බුණා. ඒ අය කොහොම ආදරෙන් ප්‍රසිද්ධියේ කතා කරනවා. இன்னும் ஒரு குடும்பம் எனக்கு தெரியும். அவர்கள் வெளியரங்கமாய் அழகாக அன்பாக பேசுவார்கள். කවුරුත් නැති තැන ඒගොල්ලෝ බොහොම අශෝභන විදිහට පහත් විදිහට ඒ අය ආමන්ත්‍රණය කරනවා. ஆனால் யாரும் இல்லாத இடத்திலே மற்றவர்களை குறித்து ஏளனமாய் அற்பமாய் பேசுவார்கள். ඔබ මේ වගේ දේවල් දැකලාද සමාජය තුළ? இவைகளை இப்படி நீங்கள் கண்டிருப்பீர்கள் சமுதாயத்திலே. මනුෂ්‍යෝ මේ ප්‍රේමය පෙන්වන හදවත තුළ ප්‍රේමය නැහැ. தேவனுடைய அன்பை நாம் பேசினால் போதாது, இதயத்திலே காணாமல் இருக்கிறது. එක යොහාන් 3 පරිච්ඡේදයේ 21 23 වෙනි පදවල කියනවා අපේ සිත දොස් කියන්නේ නැතුව ස්වාමීන් වහන්සේ තුළ ධෛර්යයෙන් තිබෙන්න ඕන කියලා. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 22 23 வசனங்கள் சொல்கிறது, எங்கள் இதயம் எங்கள் அன்பை குறித்து குற்றப்படுத்தாது இருக்க வேண்டும் என்று. අපේ සිත අපට දෝෂාරෝපණය නොකරනවා නම් දෙවියන් වහන්සේ ඉදිරියේ නිර්භීතකම අපට ඇත්තේය. எங்களுடைய இதயம் எங்களை குற்றப்படுத்தாமல் நியாயம் தீர்க்காமல் இருக்குமானால் எங்களுடைய வாழ்வு தேவனுக்கு முன்பாக குற்றமற்றதாக இருக்கும். ඒ වගේම මෙතන ස්වාමීන් වහන්සේ රහසක් එළිදරව් කරනවා. இதிலே தேவன் ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார். අපි ආඥා කරනවා, සමහර වෙලාවට අපිට උත්තර ප්‍රමාද වෙනවා. நாங்கள் ஜெபிக்கிறோம், ஆனால் சில நேரம் எங்களுக்கு பதில் பிந்துகிறது. අපි බලෙන් ආඥා කරනවා, අපි ශක්තියෙන් ආඥා කරනවා, නමුත් උත්තර එන්නේ නැහැ සමහර වෙලාවට. நாங்கள் வல்லமையோடு ஜெபிக்கிறோம், சக்தியோடு ஜெபிக்கிறோம், ஆனால் பதில் கிடைப்பதில்லை. ස්වාමීන් වහන්සේ කියනවා ප්‍රේම කරන මනුෂ්‍යයා කරන යාඥාව දෙවියන් වහන්සේ උත්තර දෙනවා. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அன்பு செய்கிற மனிதனுடைய ஜெபத்துக்கு தேவன் பதில் கொடுக்கிறார் என்று. බලන්න තුන්වෙනි පරිච්ඡේදයේ 23 වෙනි පදයේ කියනවා උන්වහන්සේගේ ආඥාව නම් උන්වහන්සේගේ පුත්‍ර වූ යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ නාමය කෙරෙහි ඇදහිීමත් උන්වහන්සේ අපට ප්‍රේම කරන ලෙස එකිනෙකාට ප්‍රේම කිරීමත්ය. 1 யோவான் 3:22 சொல்லுகிறது, தேவன் பிதாவானவர் மேல் வைத்த அன்பை போல எங்களுடைய அன்பும் ஒருவருக்கொருவர் இருக்க வேண்டும் என்று. ස්වාමීන් වහන්සේගේ ආඥාව තමයි ස්වාමීන් වහන්සේට ස්වාමීන් වහන්සේ යේසුස් වහන්සේ ඇදහිීම සහ උන්වහන්සේ ප්‍රේම කරන අනිත් මනුෂ්‍යයාට ප්‍රේම කිරීම. தேவனுடைய நிபந்தனை தான் அவரில் வைக்கிற அன்பு, அவர் மனுஷன் மேல் வைக்கிற அன்புக்கு ஒத்ததாய் எங்கள் அன்பும் இருக்க வேண்டும் என்பது. ඒක තමයි තුන්වෙනි පරිච්ඡේදයේ 23 වෙනි පදයේ කියන්නේ ස්වාමීන් වහන්සේගේ ආඥාව නම් යේසුස් වහන්සේ කෙරෙහි ඇදහිීම සහ மனுஷார பிரேம கிரீமாய். அதுதான் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்கிறது, தேவனுடைய கற்பனையானது தேவனிலே வைக்கிற விசுவாசமும் மனிதன் மேல் வைக்கிற பிரியமும் என்று சொல்லப்படுகிறது. එහෙමනම් ස්වාමීන් වහන්සේගේ ආඥාව ආරක්ෂා කරන මනුෂ්‍යයාගේ යාඥාව ස්වාමීන් වහන්සේ අනිවාර්යයෙන්ම අසනවා. அப்படியானால் தேவனுடைய கட்டளையை பின்பற்றுகிற மனிதனுடைய ஜெபத்தை தேவன் கேட்கிறார். யோவான் 1 யோவான் 3:7 ඉඳලා 11 වෙනිකම් බැලුවොත් ප්‍රේම කරන සෑම දෙනාම දෙවියන් වහන්සේ තුළ ඉපද සිටී. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 7 11 வசனம் வரை வாசித்து பாருங்கள். මාගේ ප්‍රිය දරුවනි, නුඹලා මුලා කරන්න කිසිවෙකුට ඉඩ නොදෙල්ලා. උන්වහන්සේ ධර්මිෂ්ඨව සිටිනාක් මෙන් ධර්මිෂ්ඨකම කරන්න ආධර්මිෂ්ඨව සිටී. පව් කරන දැනත්තේ යක්ෂයාගෙන්ය. මක්නිසාද යක්ෂයා පරන්ගෙන් මේ සිට පව් කරන්නේ. දෙවියන් වහන්සේගේ පුත්‍රයන් ප්‍රකාශ කරනු ලැබුවේ මේ පිණිසය. එනම් යක්ෂයාගේ ක්‍රියා විනාශ කරන පිණිසය. දෙවියන් වහන්සේගේ ඉපද සිටින කිසිවෙක් පව් කරන්නේ නැත. මක්නිසාද උතුරු උන්වහන්සේගේ බීජය පවතින්නේ. දෙවියන් වහන්සේගේ ඉපද සිටින බැවින් පව් කරන්න උඩට පුළුවන්. මේ දෙවියන් වහන්සේගේ දරුවෝද යක්ෂයාගේ දරුවෝද ප්‍රකාශව සිටිති. 1 யோவான் 3:7-11. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 7-11 வரை. பிள்ளைகளே, நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதிருங்கள். நீதியை செய்கிறவர் அவர் நீதியுள்ளவராய்
உள்ளவராய் இருக்கிறது போல தானும் நீதியுள்ளவராய் இருக்கிறான். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டானவனாய் இருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசானுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். தேவனால் பிறந்த எவரும் பாவம் செய்யான். ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடினாலே பாவம் செய்ய மாட்டான். இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னாரென்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னாரென்றும் வெளிப்படும். நீதியை செய்யாமலும் தன் சகோதரனின் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல. நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்பதே நீங்கள் ஆதி முதல் கேள்விப்பட்ட விசேஷமாய் இருக்கிறது. स्वामी वහන්से की बीज තමයි ප්‍රේමයේ බීජය. தேவனுடைய வித்துதான் அன்பு என்கிற வித்து. ඒක තියෙන තැන යක්ෂයාට ඉඩක් නැහැ. அந்த இடத்திலே பிசாசுக்கு எந்த இடமும் இல்லை. අපි ඉස්සෙල්ලා කතා කරා වගේ යෝහන් 3 වෙනි පරිච්ඡේදයේ 13 පදේ කියනවා ලෝකයේ ඔබලාට වෛර කරනවා කියලා. අපිට ලෝකයේ ප්‍රේමය බලාපොරොත්තු වෙන්න බෑ. 1 யோவான் 3:13 முன்பு பார்த்தது போல தேவனிடத்திலே அன்பு கூறுகிறவனுக்கு உலகத்திடத்திலே ஒன்றுமில்லை என்று பார்த்தோம். ඒ අය තුල ප්‍රේමය නැති නිසා ඒ අය තුල යක්ෂයාගේ බීජ තියෙන්නේ. உலகத்தினிடத்தில் அன்பு இருக்கிறவனுக்கு தேவனிடத்தில் ஒன்றுமில்லை, பிசாசின் வித்து இருக்கிறது. හැබැයි ඔබත් මමත් ස්වාමීන් වහන්සේ එක නිපදී සිටින නිසා අපි තුල ප්‍රේමය ගමන් කරනවා. ஆனால் தேவனிடத்திலே நாங்கள் பிறந்திருக்கிறதினால் எங்களிடத்திலே தேவ அன்பு இருக்கிறது. ඒක නිසා යුද්ධ හදගන්න සූදානම් වෙනකොට ඔබ දකින්න ඇති ඇමරිකාවේ සෙබළු ධනෙ ගෙදගෙන ස්වාමීන්ට කන්නලව් කරනවා ස්වාමීනි මේ නතර කරන්න කියලා. பல யுத்தங்கள் நடக்கும் பொழுது அமெரிக்காவின் போர் வீரர்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். முழங்கால் படியிட்டு ஆண்டவரே இந்த யுத்தத்தை நிறுத்தும் என்று கெஞ்சுகிறதை கண்டிருக்கிறீர்கள். ඒක නිසා විපත්තියක් එනකොට ස්වාමීන් වහන්සේගේ සභාව ධනෙ ඉඳගෙන සෙනග වෙනුවෙන් කන්නලව් කරනවා ඒ මනුෂ්‍යට තියෙන ප්‍රේමය නිසා. ஆகவே ஒரு ஆபத்து தேசங்களிலே வரும் பொழுது ஊழியக்காரர்கள் தேவ பிள்ளைகள் ஜெபித்து தேவனுடைய பாதத்திலே இருந்து வாசம் பண்ணி ஜெபிக்கும் பொழுது அவர் கேட்பார். පෞගේ දවස්වල බොහෝ සභාවල ධනෙ සිටියා. ඒ චයිනාවල තිබෙන විස බීජයේ වසංගත නිසා මේ ලෝකයේ වෙන්නා වූ දේවල් නිසා බොහෝ සභාවල් අද ස්වාමීන් වහන්සේට කන්නලව් කරමින් සිටිනවා. சீனாவிலே உண்டாயின இந்த கொள்ளை நோய்க்காக எத்தனையோ சபைகள் முழங்கால் படியிட்டு அழுது ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். ලෝකයේ ඉන්න මිනිස්සුන්ට බය පැමිණලා තියෙනවා. හැබැයි සභාවේ ඉන්න මනුෂ්‍යයන් මේ කාලය ගැන අවබෝධයක් ඇතුව සිටින නිසා ඒ ප්‍රේමයෙන් මේ අනිත් ජීවිත ගැන ස්වාමීන් වහන්සේට කන්නලව් කරමින් සිටිනවා. உலகத்தின் மனுஷனுக்கு பயம் உண்டாயிருக்கிறது. ஆனால் சபைகள் அவைகளை குறித்து ஜெபிக்காமல் இருப்பதினால் அந்த பயங்கள் நீடித்துக் கொண்டு செல்கிறது. අපිට වගකීමක් තිබෙනවා ස්වාමීන් වහන්සේට අපි ගෞරව කරන්නක් වගේම උන්වහන්සේගේ ආඥාවට උන්වහන්සේ අදහන්න කීකරු වෙනවා වගේම මේ පොඩි මනුෂ්‍යයන් අපි ප්‍රේම කළ යුතු තිබෙනවා. எங்களுக்கு ஒரு கடமை உண்டு. நாங்கள் மற்றவருடைய தேவனுடைய ஊழியத்தை செய்வது போல மற்றவர்களை நேசிக்க வேண்டும் என்பதும் எங்கள் மேல் வந்த கடமையா இருக்கிறது. ඒක නිසා තමයි ස්වාමීන් වහන්සේගේ දරුවෝ සුභාරංචිය කියාගෙන වීදි ගානේ, ගෙවල් ගානේ, ටවුන් වල හැමතැනම මොර ගහගෙන ඉන්නවා. ගැලවීම ලබන්න ස්වාමීන් වහන්සේගේ පැමිණීම ළඟයි පාපෙන් හැරෙන්න කියන පරිදි ප්‍රකාශ කරනවා. ஆகவேதான் தேவனுடைய ஜனங்கள் வீதி வீதியாக சென்று ஆண்டவருடைய காலத்திலே மனம் திரும்புங்கள், ரட்சிக்கப்படுங்கள் என்று கெஞ்சி தேவனுடைய பிரசங்கத்தை செய்ய காரணம். සුභාරංචිය අරගෙන යනකොට අපේ මල් මාලා දාලා පිළිගන්නේ නැහැ. சுவிசேஷம் எடுத்து செல்லும் பொழுது எங்களை மாலை போட்டு பூமாலை கொண்டு வரவேற்பதில்லை. බොහෝ අපහසුතාවුන් ඇති වෙයි. නමුත් ස්වාමීන් වහන්සේගේ ආඥා අපිත් එක්ක ගමන් කරනවා. எத்தனையோ எதிர்ப்புகள் வரும், ஆனாலும் தேவனுடைய ஆவியானவர் வருவார். බොහෝ මනුෂ්‍යයන් වේදනාව විඳිනවා, දුක් විඳිනවා. ඒ අයගේ විවාහ ජීවිත අසාර්ථකයි, ව්‍යාපාර අසාර්ථකයි. මිනිසු වේදනාවෙන් පෙළෙන කාලයක් මේ. இந்த காலங்களிலே வியாபாரங்கள் தோல்விகள், குடும்ப வாழ்க்கைகளிலே தோல்விகள், பிரிவுகள் என்று பிரச்சனைகள் நிறைந்து கொண்டிருக்கிற காலம். යුද්ධ නිසා කලබලේ මනුෂ්‍යයන්ගේ බය, විස බීජ වෛරස් නිසා, අඳුරගත නැති රෝග නිසා මිනිස්සු අතර මාරාන්තික බයක සිටිනවා. மனுஷனுக்கு இன்றைக்கு பயம் உண்டாயிருக்கிறது. கொள்ளை நோய் வந்து விடுதலை காண முடியாது இருக்கிறதினால் ஒரு பயம் ஆட்கொண்டு கொண்டிருக்கிறது உலகத்தை. ඒක නිසා අපි ස්වාමීන් වහන්සේගේ ආත්මයෙන් අපි පිළිදලා සිටින්නේ. ஆகவே நாங்கள் ஆவிக்குள்ளாக பலனடைந்திருக்க வேண்டும். අපි මේ වචනය තුල කරුණු කීපයක් කතා කරා. இந்த வார்த்தைக்குள்ளாக சில குறிப்புகளை பார்த்தோம். ගොඩාක් අවස්ථාවල අපි ප්‍රේමය ගැන කතා කරනවා. நாங்கள் அநேக இடத்தில் அன்பை குறித்து படிக்கிறோம். ස්වාමීන් වහන්සේ කියනවා දිවෙන් සහ වචනයෙන් නොව
හදවතින් ක්‍රියාවෙන් ප්‍රේම කරන්න. தேவன் சொல்லுகிறார், வார்த்தையிலும் உதடினாலும் மட்டுமல்ல, இருதயத்தினாலும் கிரியையினாலும் அன்பு செய்யுங்கள் என்று. යුදාස් 21 වෙනි පදයේ කතා කරනවා යුදාස් පොතේ ප්‍රේමයේ පවතින කියලා. யூதா 21ஆம் வசனம் சொல்லுகிறது, அன்பிலே நிலைத்திருங்கள் என்று. සදාකාල ජීවනයේ පිණිස අපගේ ස්වාමී වූ යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ දයාව බලා සිටමින් දෙවියන් වහන්සේගේ ප්‍රේමයේ පැවතියල්ලා. தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். ඇයි සුද්ධාත්මයන් වහන්සේ අපට මේක කතා කරන්නේ? ஏன் இப்படியாக பரிசுத்த ஆவியானவரோடு பேசுகிறார்? අද මනුෂ්‍යයන් තුළ ප්‍රේමයේ හීනයෙන් පවතිනවා. ஏனென்றால் இன்னைக்கு மனிதனுடைய இதயத்திலே அன்பு குறைந்து கொண்டு போகிறது. මෙතන කියනවා සදාකාල ජීවනයේ පිණිස අපගේ ස්වාමී වූ යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ දයාව බලා සිටමින් දෙවියන් වහන්සේගේ ප්‍රේමයේ පැවතියල්ලා කියලා. இந்த வார்த்தை சொல்லுகிறது, தேவனுடைய அன்பிலே நிலைத்திருந்து அதை காத்துக்கொள்ளுங்கள் என்று. ඒක නිසා තමයි ස්වාමීන් වහන්සේ අපට නිතර නිතර මතක් කරන්නේ අපි මොන දේ කරත් අපේ ප්‍රේමය ආරක්ෂා කරගන්න ඕන කියලා. ஆகவே தேவன் அடிக்கடி எங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார், இதை செய்தாலும் தேவ அன்பிலே நாங்கள் நிலைத்திருக்க வேண்டும் என்று. ලෝකේ මිනිස්සු මොන ආකාරයෙන් දුටුවත් යේසුස් වහන්සේ කුරුසේදී කිව්වා ස්වාමීනි මේ මනුෂ්‍යයන් නොදැන කරන දෙයට සමා වෙන්න කියලා. எத்தனையோ வேதனைகளை அவருக்கு சிலுவையிலே கொடுத்த பொழுதிலும் ஆண்டவராகிய இயேசு சொன்னார், இவர்கள் அறியாமல் செய்தார்கள், இவர்களை மன்னியும் என்று. දෙක තුමෙදී දෙකේ 22 කියනවා ධර්මිෂ්ඨකමත් ඇදහිල්ල තබා ගන්න කියලා. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்கிறது, அன்பிலேயும் விசுவாசத்திலேயும் நிலைத்திருங்கள் என்று. මේ වචනේ මේමයි යෞවන වයසේ තෘෂ්ණාවලින් දුරව පිරිසුදු සිතින් ස්වාමීන් වහන්සේට යාඥා කරන්නත් සමග ධර්මිෂ්ඨකමත් ඇදහිල්ලත් ප්‍රේමයත් සමාදානයත් අනුඵලයන් කියලා කියනවා. வாலிப வயதிலே இச்சைகளுக்கு விலகி தேவனுடைய அன்பிலும் விசுவாசத்திலும் உறுதியாயிருங்கள் என்று இந்த வார்த்தையிலே சொல்லப்படுகிறது. දෙක තිමුතු 2:22 ඇයි ස්වාමීන් වහන්සේ මෙතෙන්දි මේ දේ අපට මතක් කරන්නේ? 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் ஏன் தேவன் இதை எங்களுக்கு நினைவுபடுத்துகிறார்? ස්වාමීන් වහන්සේ මෙතෙන් කාරණා කීපයක් කතා කරනවා. යාඥා කරනන් සමග ධර්මිෂ්ඨකමත් ඇදහිල්ලත් ප්‍රේමයත් සමාදානයත් අතු ඉන්න කියලා. ஜெபிக்கிற மனிதனிடத்திலே அன்பும் விசுவாசமும் நம்பிக்கையும் சமாதானமும் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. එහෙනම් අපි ගමන් කරන කල අපිට මේ සමාදානය මේ ප්‍රේමයේ වැදගත්කම තිබෙනවා. ஆகவே நாங்கள் பயணம் செய்கிற இந்த வாழ்க்கையிலே அன்பு பிரதானமாக இருக்கிறது. අපි බොහෝ වෙලාවට අපි ශක්තියෙන් අපි ගමන් කරන්න උත්සාහ කරනවා. நாங்கள் அதிக வேளையிலே எங்களுடைய பலத்தினால் நடக்க முயற்சி எடுக்கிறோம். හැබැයි මූලිකම දේ මූලධර්මය තමයි ප්‍රේමය. ஆனால் அடிப்படை என்ன? அன்பு. ස්වාමීන් වහන්සේ කියනවා මේ අවස්ථාවේ ප්‍රේමය යාඥාව සමග එකතු කරන්න කියලා. தேவன் இந்த இடத்திலே சொல்கிறார், அன்பை ஜெபத்தோடு சேர்த்துக் கொள்ளுங்கள். අනිත් එක එකදව යාඥා කරන්න කියලා එක්සත්ව යාඥා කරන්න කියලා. அதோடு ஒன்றாக ஒற்றுமையாக ஜெபியுங்கள் என்று சொல்கிறார். අද බොහෝ වෙලාවට සභාවට එන්නේ නැතුව එහෙම නැත්නම් සභාවට වෙලාවට එන්නේ නැතුව බොහෝ අය සේවය තුළ සිටිනවා. நாங்கள் இன்னைக்கு அநேக நேரத்துக்கு கடவுளை தொழுவதில்லை, ஆராதனைக்கு வருவதில்லை, தொடர்ந்து வருவதில்லை, இப்படியான நிலையிலே ஜெபத்திலே விசுவாச வாழ்விலே இருக்கிறோம். ස්වාමීන් වහන්සේ මෙතන කියනවා එක්සත්ව පිරිසුදු සිතින් ස්වාමීන් වහන්සේට යාඥා කරන්නත් සමග ධර්මිෂ්ඨකමත් ඇදහිල්ලත් ප්‍රේමයත් සමාදානයත් අනුව යන්න කියලා. அந்த இடத்திலே வேதம் சொல்லுகிறது, விசுவாசத்தோடு உண்மையோடு தேவனிடத்திலே நெருங்குகிற மனிதனிடம் சமாதானமும் விசுவாசமும் அன்பும் நம்பிக்கையும் நிலைத்திருக்கும் என்று. ස්වාමීන් වහන්සේ සභාවට කතා කරන වචනය නම් ප්‍රේමය සමග යාඥාවද සේවනය කරන්න කියලා. ஆவியானவர் சபைக்கு சொல்கிற வார்த்தை ஜெபத்தோடு அன்பையும் சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று. අද දවසේ අපට තියෙන සමාදානය නම් ස්වාමීන් වහන්සේගේ දාසයන් අපිත් එක්ක ප්‍රේමයෙන් සිටින එක. எங்கள் இந்த காலங்களில் ஆசீர்வாதம் என்றால் தேவனுடைய ஊழியக்காரர் எங்களோடு இருப்பது. මේ සේවය තනි නොකර ඔබටත් මටත් ශක්තියක් වෙමින් ස්වාමීන් වහන්සේගේ මනුෂ්‍යයන් අපිත් එක්ක සිටිනවා. எங்களை தனிமையாக்காதபடி எங்களோடு இருக்க வேண்டும் என்று ஊழியர்கள் வருகிறார்கள். විශේෂයෙන්ම දෙවියන් වහන්සේගේ ආලේපල දාසය බද ක්‍රිස්ටි අපිත් එක්ක අද දවසේ සිටින්නේ මේ සේවය තුළ බොහෝ වගකීම් දරාගෙන. இந்த ஊழியத்திலே ஊழியக்காரர்கள் அன்போடு இருக்கிறார்கள். අපි දරන්න ඕන දේ අපි කරන්න ඕන සේවයන් බොහෝ දේ ඒ සහෝදරයන් ඒ භාර්යාවත් දරාගෙන සිටිනවා. நாங்கள் செய்ய வேண்டிய அநேக பொறுப்புகளை அவர்கள் செய்ய ஆசைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய மனைவிகள்
අපි කොහොමද අපේ දාසයන්ව දකින්නේ? ඒ දකින විදිහට තමයි අපට ආශිර්වාදය ලැබෙන්නේ. நாங்கள் எப்படி எங்கள் ஊழியக்காரர்களை பார்க்கிறோமோ அப்படிதான் எங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாகும். මම දකින්නේ මහා බලවත් දාසයෙක් ලෙස. நான் பார்ப்பது வல்லமையான ஊழியக்காரராய். අපි කොහොමද අපි ආත්මික පියවරු දකින්නේ? ඒ විදිහට අපට ආශිර්වාද ලැබෙනවා. நாங்கள் எப்படி ஆத்மீக தாப்பன்மார்களை பார்ப்போமோ அப்படிதான் எங்களை கடவுள் ஆசீர்வதிப்பார். ඔබ ඔබගේ දාසයව ධනවතෙක් විදිහට දකිනවා නම් ඔබ ධනවත්කමින් ආශිර්වාද ලබනවා. உங்கள் ஊழியக்காரரை செல்வந்தராய் பார்த்தால் நீங்களும் செல்வந்தராய் ஆசீர்வதிப்பார். ඔබ අනාගතවත් වූ කෙනෙක් ලෙස දකිනවද? එලෙසම ආශිර්වාද ලබයි. நீங்கள் தீர்க்கதரிசிகளாய் பார்த்தால் உங்களையும் தீர்க்கதரிசன ஆசீர்வாதங்களால் அனுப்புவார். ඔබ යුදේ සිංහයා ලෙස දකිනවද? ඒ ආත්මයෙන්ම ධෛර්යවත් ඔබ ඒ දේ දකි. நீங்கள் யூதராஜ சிங்கத்தின் பிள்ளைகளாக பார்த்தால் உங்களையும் அப்படியாக நடத்துவார். ඔබ ධෛර්යකමේ ආත්මයෙන් දකිනවද? ඒ දේව ඔබ උරුම කරගනි. ஆவியோடு தைரியத்தோடு பார்க்கிறீர்களோ அந்த உரிமையோடு உங்களையும் நடத்துவார். ඔබ ප්‍රේමයෙන් ඒ දාසයා දකින්නේ ඒ ලෙසම ආශිර්වාදය ඔබට ලැබෙයි. நீங்கள் அன்போடு அவர்களை நடத்துகிறீர்களோ அப்படியாக உங்களையும் ஆண்டவர் நடத்துவார். ඔබ දකින්නේ යුදේ සිංහයා ලෙස ආශිර්වාදයේ වපුරන වගෝන මිනිසෙක් ලෙස ස්වාමීන් වහන්සේගේ ආත්මය සහ ආලේපය වගෝන දාසයෙක් ලෙස මම මේ දාසයව දකිනවා. நான் எங்கள் ஊழியக்காரர்களை இந்த எல்லா குணாதிசயங்களோடும் காண்கிறேன். ඒ ලෙසම මේ සභාවටත් මේ සේවයටත් ඔබටත් මටත් ඔවුන්ගේ ආශිර්වාදයෙන් නිදහස් වෙනවා. அப்படியாகவே தேவன் எங்களையும் அதே ஆசீர்வாதத்தினால் நிரப்புவார். අද දවසේ මහත් ප්‍රීතියක් ස්වාමීන් වහන්සේගේ බලවත් දාසය අප මැදේ සිටින එක ඔබටත් මටත් උපස්ථාන කරන්න මේ සේවය ගැන තියෙන හදවතින් අපිට එක සේවයට එකතු වෙලා තිබෙන නිසා මම ආදරයෙන් ස්වාමීන් වහන්සේගේ බලවත් දාසයට ආරාධනා කරනවා වචනයක් මේ සභාවට කතා කරන්න කියලා. கர்த்தருடைய ஊழியக்காரரை அழைக்கிறோம். අපි අත්පොල් සනාදර දිනුන දාසව පිළිගනිමු. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்கள். In God's holy name, I give my greetings to everyone. அருமையானவர்களே